என்னடி பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போன? என்ன உங்க அப்பா வீட்டுல கஞ்சி ஊத்தலையா? உடனே வந்துட்ட? எங்க அப்பா விட்டு கொடுக்காம வாழ சொன்னாரு. விட்டு கொடுக்காம வாழ சொன்னாரா? என்ன எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்லா வாழலாம்னு சொல்லுவாங்க. உன் குடும்பமே இப்படிதானே? அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப இருக்கிற பிள்ளைங்க விட்டு கொடுத்து வாழ்றதுன்னா என்னன்னே தெரியாம விட்டு கொடுத்து வாழ்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு டைவர்ஸ்னு போய் நிக்கிறீங்க. அம்மா இங்க நின்னு இது என்ன நம்பர்னு பாரு. 6பா. இல்லம்மா இது 9. இல்லப்பா 6 தான் போட்டிருக்கீங்க. நீ இந்த பக்கம் வந்து பாரு. இப்ப இது எத்தனைப்பா? 9பா. இல்லம்மா 6. இப்ப தெரியுதா? இன்னொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது வேற மாதிரி தெரியுதா? நீ உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து குடும்பத்தை நடத்தினீன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். உன் புருஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து பழகு, பிரச்சனையே வராது. எல்லாருக்கும் இப்படி தாய் தகப்பன் வாய்க்காது. சண்டை பிடிச்சிட்டு போனோடனே இப்படி புத்திமதி சொல்லி சேர்த்து வைக்கிறது. அநேகமான லைஃப் வந்து இப்படித்தான் டிவோர்ஸ்லாம் முடியுது. ஏன் 2 பேருக்கும் இடையில புரிந்துணர்வு இல்லை. புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வராமல் இல்லை. சண்டை வரணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனிவின் நமக்கு ஒன்று இருக்குது, எந்த நேரம் சண்டை தான். ஆனால் அடுத்த 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள பயணப்பட்டு தெரியும். அந்த அளவுக்கு பாசம் இருக்கும். என்று சொன்னால் புரிந்துணர்வு, விட்டு கொடுக்காத ஒரு உணர்வு, எது செய்தாலும் கூட துணை நிற்கிற ஒரு பக்குவம், இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்கு இருந்து சொன்னால் எல்லாம் சரியா இருக்கும். நம்ம புருஷன் என்ன செய்யறாருன்னு சொல்லி விளங்கி பொண்டாட்டி வாழ்ந்தான்னு சொன்னா எந்த வித பிரச்சனையும் வரப்போறல. சின்ன சின்ன சண்டை வரும், அதுக்கு பிறகு சமாதானம் ஆயிடும். அதே மாதிரி பொண்டாட்டியை உணர்ந்து ஒரு புருஷன் நடந்து கொண்டாலும் லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த தகப்பன் வந்து இந்த அட்வைஸ் ஒன்று சொல்றேன். இந்த வீடியோல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம எப்பவுமே கோபம் வராத யாருமே இல்லை. கணவனுக்கும் கோபம் வரும், மனைவிக்கும் கோபம் வரும். ஆனால் இருவர் அது ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு அந்த கோபம் போன பிறகு அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அங்கே ஒரு பாசம் வந்து உருவாகும். சின்ன ஒரு ஹக்கிங் ஸ்டிக்கர் ஒன்று அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போயிடும்.